ஏன் இன்றும் அமெரிக்காவில் மார்ச் 17 வெளியேற்ற நாள் எவக்யூவேஷன் டே என்று கொண்டாடுகிறார்கள்? அமெரிக்க புரட்சி படை வீரர்கள் கண்டினென்டல் ஆர்மி பிரிட்டிஷ் படைகள் வசம் இருந்த பாஸ்டன் நகரை சுமார் 11 மாதங்களாக சுற்றி வளைத்து முற்றுகையிட்டனர். ஜார்ஜ் வாஷிங்டன் இந்த படைகளுக்கு தலைமை தாங்கினார். ஆனால் பிரிட்டிஷாரை நகரை விட்டு வெளியேற்ற தேவையான கனரக பீரங்கிகள் ஆரம்பத்தில் அமெரிக்கர்களிடம் இல்லை. ஹென்றி நாக்ஸ் என்ற அதிகாரி நியூயார்க்கில் உள்ள கோட்டை டைகோண்டெரோகாவில் ஃபார்ட் டைகோண்டெரோகா இருந்து கைப்பற்றப்பட்ட சுமார் 60 டன்கள் எடையுள்ள பீரங்கிகளை பனிபடர்ந்த மலைகள் வழியாக சுமார் 300 மைல்கள் கடந்து பாஸ்டனுக்கு கொண்டு வந்தார். இது வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த போக்குவரத்து சாதனையாக கருதப்படுகிறது. மார்ச் 4, 1776 அன்றிரவு வாஷிங்டனின் படைகள் ரகசியமாக பாஸ்டன் நகரை நோக்கியுள்ள டார்செஸ்டர் ஹைட்ஸ் என்ற உயரமான மலைப்பகுதியில் இந்த பீரங்கிகளை நிலைநிறுத்தினர். மறுநாள் காலையில் எழுந்த பிரிட்டிஷ் தளபதி வில்லியம் ஹோவ் அமெரிக்கர்களின் இந்த வியூகத்தைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். மலையின் மேலிருந்து அமெரிக்கர்கள் சுலபமாக பிரிட்டிஷ் கப்பல்களையும் படைகளையும் தகர்க்க முடியும் என்பதை அவர் உணர்ந்தார். பிரிட்டிஷ் படைகளிடம் 2 வழிகளே இருந்தன. ஒன்று போரிட்டு அழிய வேண்டும், அல்லது நகரை விட்டு வெளியேற வேண்டும். இறுதியில் பிரிட்டிஷார் அமெரிக்கர்களுடன் ஒரு தற்காலிக ஒப்பந்தம் செய்து கொண்டனர். நகரை எரிக்காமல் இருந்தால் அமெரிக்கர்கள் தங்களை தாக்காமல் விட வேண்டும் என்பது ஒப்பந்தம். இதன்படி மார்ச் 17, 1776 அன்று சுமார் 11,000 பிரிட்டிஷ் துருப்புக்கள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவான 1000 குடிமக்கள் நூற்றுக்கணக்கான கப்பல்களில் ஏறி கனடாவிற்கு வெளியேறினர். ஜார்ஜ் வாஷிங்டன் மற்றும் அமெரிக்க படைகள் முதலாக ஒரு முக்கிய நகரத்தை வெற்றிகரமாக மீட்டெடுத்தனர். வரலாற்று முக்கியத்துவம் இது அமெரிக்க படைகளுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை அளித்தது. இன்றும் அமெரிக்காவின் மாசசூசெட்ஸ் மாகாணத்தில் இந்த தினம் வெளியேற்ற நாள் எவாக்குவேஷன் டே என்று விடுமுறையுடன் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.